அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். ஒரு சுப செய்தியை இன்று ஜனாதிபதி வெளியிடுவார் என்று கடந்த திங்கட்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தால் எல்லா ஊடகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது எல்லா ஊடகங்களிலும், இலத்திரனியல் ஊடகங்களிலும் இன்று இரவு 8 மணிக்கு ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பொன்றை விடுக்க இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகியிருந்தது. எனவே இந்த செய்தி தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியை பார்க்க போகின்றோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக சுப செய்தியை இன்று ஜனாதிபதி வெளியிடுவார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு. அதே நேரத்தில் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனான கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் தொடர்பில் நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாட்டு மக்களுக்கு முழுமையான விளக்கம் அளிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். மேலும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கையெழுத்திடவுள்ள ஒப்பந்தம், அதன் உள்ளடக்கங்கள் அனைத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திலும் முழுமையாக தெளிவுபடுத்துவார். அத்தோடு இந்த வெற்றியின் சுப செய்தியையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு இன்று தெரிவிக்க உள்ளார் என்றும் பந்துல குணவர்தன அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நேற்றைய தினம். இப்படி இருக்கும்போது இந்த கடன் வழங்குனர்களுடனான ஒப்பந்தம், பாரிஸ் கிளப் ஒப்பந்தத்திலே இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட இருக்கின்றது. இதற்காக இலங்கையிலிருந்து நிதி அமைச்சின் செயலாளர், நிதி ராஜாங்க அமைச்சர், அதே போன்று பல தரப்பட்ட முக்கிய பிரமுகர்களும் நிதித்துறை சார்ந்தவர்களும் சென்றிருக்கின்றார்கள். திரைச்சேரியின் முக்கிய அதிகாரிகள், இப்படி பலர் சென்றிருக்கும் நிலையில் இன்றைய தினம் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையை நிகழ்த்த உள்ளார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரத்தில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக மற்றும் ஒரு செய்தியும் வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கிறது, பார்க்கலாம். இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இன்று கைச்சாத்தாகும் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் தலைமையிலான பாரிஸ் கிளப் நாடுகளுடனான இருதரப்பு சர்வதேச கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் இன்று 26ஆம் தேதி கைச்சாத்திடப்பட உள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்கு அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு சென்றுள்ள திரைச்சேரியின் பணிப்பாளர், அதே போன்று பல முக்கிய பிரமுகர்கள் சென்றிருப்பதாகவும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே பிரதான செய்தியாக காண முடிகின்றது. இந்த நேரத்தில் அவசரமாக பாராளுமன்ற அமர்வு ஒன்றுக்காக பிரதமர் தினேஷ் குணவர்தன அழைப்பு விடுத்திருக்கின்றார். சகல பாராளுமன்ற கட்சி தலைவர்களையும் அதே போன்று முக்கிய உறுப்பினர்களையும் உடனடியாக ஒரு பாராளுமன்ற அமர்வுக்கு 2ஆம் தேதி அழைத்திருக்கின்றார். செய்தி வெளியாகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகை. ஜூலை 2 விசேட பாராளுமன்ற அமர்வு என்ற அந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் வேண்டுகோளுக்கிணங்க பாராளுமன்றத்தின் 16வது நிலையற் கட்டளையின் பிரகாரம் ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு பாராளுமன்ற விசேட அமர்வு ஒன்றுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த விசேட கூட்டத்தில் பங்கு பெற்றுமாறும் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்படலாம், முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படலாம். ஜனாதிபதி கூட சில நேரங்களில் இன்று கைச்சாத்தாகும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பாக பாராளுமன்றத்திற்கு தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், நேற்றைய தினம் ஊடக பேச்சாளர், அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்தன அவர்கள் தெரிவித்திருந்தார், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பாராளுமன்றத்திற்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது, யார் யார் கையெழுத்திட்டார்கள் போன்ற விடயங்களை தெளிவுபடுத்துவார் என்று தெரிவித்திருந்தார். காரணம், எதிர்கட்சியினர் பிறகு கூறலாம், அநேகமாக ஏனைய கட்சிகளும் கூறலாம், அங்கே சென்றார்கள், என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது, ரகசியமாக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்கள் போன்ற விடயங்களை தெரிவிக்கலாம். இது காலகாலமாக நடந்து வரும் விடயம். ஆகவே ஜனாதிபதி பிரதமர் மூலமாக அந்த பாராளுமன்ற அமர்வுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி,
இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகின்றது. 200 கிலோ ஹெராயின் பார்க்கலாம். 200 கிலோ ஹெராயின் போதைப் பொருளுடன் 6 தினமும் இந்த போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வழியில், கடல் வழியிலும் அதே போன்று தரை வழியிலும் விமான நிலையங்களிலும். இலங்கைக்கு இல்லை மன்னிக்கவும் 200 கிலோ ஹெராயின் போதைப் பொருளுடன் 6 கைது. இலங்கையில் மேற்கு கடற்பரப்பில் 200 கிலோவுக்கும் அதிக நிறையுடைய ஹெராயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடற்படையினர் ரோந்து பணிகளை அதிகரித்துள்ளனர். இதற்கமைய மேற்கு ஆழ்கடல் பகுதியில் 121வது கடல் மைல் தொலைவில் இலங்கை கடற்படையினரால் நேற்று முன்தினம் இரவு மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையில் 200 கிலோக்கும் அதிகமான நிறையுடைய போதைப்பொருள் ஹெராயின் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக இது போன்ற போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் நுழைந்த தமிழக மீனவர்களுடன் மோதல், கடற்படை சிப்பாய் உயிரிழப்பு. அப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதாவது எல்லை தாண்டி நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்களை கைது செய்ய முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் மோதலில் ஒரு கடற்படையினர் உயிரிழந்திருக்கின்றார். அதற்கு கீழ் இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் காண முடியவில்லை. இருப்பினும் ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அல்லது கடற்தொழிலாளர்களையும் கைது செய்யப்பட்ட அனைத்து கடற்தொழிலாளர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று ஜெய்சங்கருக்கு, அதாவது இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்புகின்றார். இந்த கடிதம் அனுப்புவது கடந்த பல வருடங்களாக இடம்பெற்று வருகின்றது. இது ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும் காலத்திலும் சரி, அதற்கு பிறகு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் காலத்திலும் சரி, இப்பொழுது அவரது மகன் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் காலத்திலும் சரி, இந்த கடிதங்களில் மட்டுமே தான் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றது. இதற்கான ஆக்கபூர்வமான வேலை திட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படுவதாக அறிய முடியவில்லை. ஆனால் இலங்கை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். அதனையும் நாங்கள் இல்லை என்று கூற முடியாது. பல முயற்சிகளை எடுத்து வருகின்றார். இப்படி இருக்கும்போது மற்றும் ஒரு செய்தி, இது 150 மில்லியன் தொடர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகின்றது. $150 மில்லியன் உதவியை வழங்கியது உலக வங்கி. இலங்கைக்கு $150 மில்லியன் நிதியுதவியை வழங்க உள்ளதாக உலக வங்கி அறிவித்துள்ளது. இதற்கு உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபையானது அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவைகளின் தரம் மற்றும் பயன்பாட்டினை மேம்படுத்துவதற்காகவே இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாகவும், ஆரம்ப சுகாதார அமைப்பை மேம்படுத்தும் திட்டம், பராமரிப்பின் தரத்தை மேம்படுத்தல், உள்ளூர் சமூகங்களை இந்த சுகாதாரத்துறையில் சம்பந்தப்பட்ட விடயங்களை ஊக்குவித்தல் போன்ற விடயங்கள் இடம்பெறுகிறது. அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா. முதல்ல இந்த சத்திர சிகிச்சைக்கு முன்னர் ஒரு மயக்க ஊசி ஏற்றப்பட்ட பிறகுதான் இந்த சத்திர சிகிச்சைகள் இடம்பெறுவது வழக்கம். அதாவது எங்களுடைய சுய நினைவை இழந்த பிறகுதான் அந்த சத்திர சிகிச்சைகள் இடம்பெறும். ஆனால் 75% வைத்தியசாலைகளில் அந்த மருந்து தட்டுப்பாடாக இருக்கின்றதாம். எத்தனையோ சத்திர சிகிச்சைகள் தடை பெற்றிருக்கின்றதாம், நடத்த முடியாமல் இருக்கின்றதாம். எனவே இந்த $150 மில்லியன் அதை வாங்குவார்களா, கொள்வனவு செய்வார்களா? எப்படி ஐயா கொள்வனவு செய்கிறது? அதிலையும் பயமாக இருக்கின்றது. ஏற்கனவே கொள்வனவு செய்து தரமற்ற மருந்துகளை கொள்வனவு செய்து முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் அம்புக்வெல்லை இப்பொழுது சிறையில் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது எதை நம்பி கொள்வனவு செய்ய போகின்றார்கள்? பொறுத்திருந்து பார்ப்போம். கொள்வனவு செய்து விரைவில் இந்த சத்திர சிகிச்சை தடை பெற்ற நோயாளிகள் பெரும் அவஸ்தையில் இருப்பார்கள். அது அந்த நோயை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். எனவே அவர்களுக்கு விரைவில் சத்திர சிகிச்சை நடைபெற வேண்டும் என்று வேறு யார் வேண்டது? இறைவனை தவிர வேறு யாரையும் எங்களால் வேண்ட முடியாது. இறைவனிடம்தான் வேண்ட இருக்கின்றது. சரி, அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இதுவும் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதையும் பார்க்கலாம். விக்கிலீக்ஸ் ஸ்தாபகர் ஜூலியன் அசாஞ்ச் விடுதலை. பரவலாக பேசப்பட்ட ஒருவர். விக்கிலீக்ஸ் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டவர், பல மர்மங்களை வெளியிட்டவர், பல ரகசியங்களை போட்டு உடைத்தவர்.
அமெரிக்க இராஜாங்க ரகசியங்களை கசிய செய்ததன் மூலம் உலகளாவிய ரீதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் ஸ்தாபகர் ஜூலியன் அசேஞ்ச் பிரித்தானியாவில் உள்ள சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட நிலையில் தனது சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு பயணமானார். அமெரிக்காவின் உணவு சட்டத்தை மீறியமை தொடர்பான குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள அவர் இணங்கியதை அடுத்தே அவரது விடுதலை இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த செய்தி வெளியாகின்றது. அவர் இந்த அமெரிக்காவின் அமெரிக்காவின் இராஜாங்க ரகசியங்களை வெளியிட்டு அவர் பிரபலமானார் அல்லது கைது செய்யப்பட்டார். அதே போன்று சேனல் 4 அவர்கள் இலங்கை தொடர்பான பல செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சேனல் 4 தொலைக்காட்சியில் தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான பல திடுக்கிடும் தகவல்களும் திடுக்கிடும் செய்திகளும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருந்தது. சரி, இப்படி இருக்கும்போது பேச்சுவார்த்தை தொடர்பான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையில். சரி, இன்று நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி விசேட உரை என்ற செய்தியை பார்த்துவிட்டு அடுத்ததாக அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று புதன்கிழமை இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற உள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான சாதகமான நகர்வுகள் குறித்து விசேட அறிவிப்பினை இன்று ஜனாதிபதி வழங்க உள்ளார். குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்துடனான முன்னெடுப்புகளில் நெருக்கடிகளுக்கு காரணமாக அமைந்த சர்வதேச கடன் வழங்குனர்களுடனான இணக்கப்பாடுகள் தற்போது வெற்றி அளித்துள்ளன. அந்த அறிவிப்பினை ஜனாதிபதி இன்று உத்தியோகபூர்வமாக வெளியிட உள்ளார். அதேவேளை இலங்கையில் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு 2 வருடங்களுக்குள் நாட்டை பொருளாதார ரீதியில் மீட்டமை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் உட்பட பன்னாட்டு உலக நிதி நிறுவனங்களும் அரசாங்கத்தை பாராட்டியுள்ளன. அது மாத்திரமின்றி கடனை செலுத்த முடியாத நிலையில் இருந்த இலங்கை மீள்வதுடன் சர்வதேசத்தின் அனைத்து தரப்புகளுடனும் நேரடியாக நிதி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடக்கூடிய உத்தரவாதத்தை நிறைவு செய்யப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் உறுதிப்படுத்தப்படுகின்றன. இந்த முன்னேற்றங்களே ஜனாதிபதி இன்று நாட்டு மக்களுக்கு அறிவிக்க உள்ளார். அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் நேரடி ஒளிபரப்பாக ஜனாதிபதியின் உரை இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி இப்படி உரை நிகழ்த்த போகிற நேரம் நாடளாவிய ரீதியில் பல போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் அதிபர் ஆசிரியர் போராட்டம் இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நேற்று அரச நிறுவனங்களின், அரச கூட்டுத்தாபனங்களின், அரச திணைக்களங்களின் நிறைவேற்று அதிகாரிகள், எக்ஸிகியூட்டிவ் டிரெக்டர்ஸ், நிறைவேற்று பணிப்பாளர்கள் அல்லது எக்ஸிகியூட்டிவ் நிறைவேற்று அதிகார தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நேற்றைய தினம் போராட்டத்தில் இறங்கியிருந்தார்கள். அதே போன்று கல்விசாரா ஊழியர்கள் மறுபுறம் ஒரு போராட்டத்தில் இருக்கின்றார்கள். நேற்று ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, இன்றைய தினம் ஜனாதிபதி ஆராய்ச்சிய சுபை என்று போஸ்டர் ஒட்டுகிறார், ஆனால் மக்கள் அரச ஊழியர்கள் அனைவரும் வீதியில் இறங்கி இருக்கின்றார்கள், இது அவருக்கு விளங்கவில்லையா என்று ஜோசப் ஸ்டாலின் ஒரு பக்கம் கேட்கிறார். இப்படி ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் களத்தில் இறங்கி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பாரிய போராட்டங்கள் இன்றும் கொழும்பில் இடம்பெற இருப்பதாக செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. நேற்றும் நாங்கள் ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. எனவே போராட்டங்கள் தொடர போகின்றது. அதற்கு அரசாங்கம் கைவசம் 2 அதாவது ஒரு கட்டத்தை மீறி அவர்கள் வந்தால் கண்ணீர் புகை, நீர்த்தாரை பிரயோகம் இவையெல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்களுக்கு குறிப்பிடப்பட்ட அல்லது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தில் இருந்து அல்லது ஒரு கட்டத்தை தாண்டி, இப்போ நேற்று தினம் கூட அவர்கள் நிதி அமைச்சின் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி செயலகத்திற்கு நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். ஆனால் போலீசார் தடுத்தார்கள். நேற்றைய தினம் அவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழவில்லை. அதாவது கண்ணீர் புகை தாக்குதல், நீர்த்தாரை பிரயோகம் எதுவும் நேற்றைய தினம் இடம்பெறவில்லை. போலீசார் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். எனவே அவர்கள் நேற்று சென்று விட்டார்கள். ஆனால் இன்றும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் இருப்பதாகவும் காண முடிகின்றது. மற்றும் ஒரு செய்தி, பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்யாமல் என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையிலே பார்க்க போகின்றோம். பேச்சுக்களை நிறைவு செய்யாமல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. பேச்சுக்களை நிறைவு செய்யாமல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதா, பாரிய விளைவுகள் ஏற்படும் என எதிர்க்கட்சி எச்சரிக்கிறது. எதிர்க்கட்சிக்கு எப்படியெல்லாம் இந்த யோசனை வருகின்றது என்று தெரியல. அவங்க சொல்கிறாங்க, இது என்ன பேச்சுவார்த்தையே முடியலை, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட போகிறீங்க, இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுற விடயம் சாத்தியமாகுமா, இப்படி நீங்கள்
பேச்சுவார்த்தைகளில் பங்கு கொள்ளாமல், அதாவது இவர் யார் சொல்கிறார் கடன் வழங்கும் நாடுகளை சொல்கின்றார். அவர்களுடனான பேச்சுவார்த்தையில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் போது பாரிய விளைவுகளை ஏற்படலாம். ஆனால் அவர்கள் இப்படியும் சொல்கின்றார்கள், நீங்கள் இந்த கடன் வழங்குனர்களுடனான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட பிறகு நீங்கள் செலுத்த வேண்டிய கடனையும் அந்த வரி சுமையையும் செலுத்த வேண்டி ஏற்படுவது இந்த அரசுக்கல்ல, வரப்போகும் அரசுக்கு என்பது ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த எதிர்க்கட்சியினர் பயப்படுகின்றார்கள். காரணம், அவர்களை பொறுத்தளவில் அடுத்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தான் கண்டிப்பாக வெற்றி பெறப் போகின்றோம். கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்று ஒன்று நடந்தால் அதில் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுவார் என்றும், 2வது இடத்தில் அனுரகுமார் திசாநாயக்கவும், 3வது இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்க தள்ளப்படுவார் என்றும் அது எதிர்க்கட்சியினரது கருத்து கணிப்பு அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நேற்று அம்பாறையில் நடந்த ஒரு நிகழ்வு, அம்பாறையில் நடந்த உரிமையை காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். ஜனாதிபதி அவர் அமர்ந்திருக்கும் போதே பக்கத்தில் முன்னாள் அமைச்சர் தயா கமகே அவர் சொல்கின்றார், ஜனாதிபதி அப்படியே சொல்கின்றார், கணத்தட என வயசு, அதாவது ஜனாதிபதி மயானத்திற்கு செல்லக்கூடிய வயதில் இருக்கிறார் என்று எதிர்க்கட்சியினர் விமர்சிக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு விடயம் ஒன்று தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பங்கு பெற்றிருக்கும் ஜோ பைடனின் வயசு எத்தனை தெரியுமா? அவருக்கு 82 வயது. சரி, அவரோடு போட்டி போட இருக்கும் டொனால்ட் ட்ரம்பின் வயது எத்தனை தெரியுமா? அவருக்கு 75 வயது. இவர்கள் இருவரும் போட்டி போடும்போது எங்களோட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கக்கு இன்னும் குறை இருக்கின்றது என்று தயா கமகி கேட்கிறார். அப்படி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்கள் எல்லாம் அவரை வயதானவர் என்று பார்க்கின்றீர்கள், ஆனால் நாங்கள் அவரை 25 வயது இளைஞராகத்தான் பார்க்கின்றோம். 25 வயது இளைஞருக்கு 50 வருட அரசியல் அனுபவம் இருக்கின்றது. ஆகவே அதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு மரியாதை அவருக்கு மோடியின் பதவியேற்பு விழாவில் கிடைத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. உலக நாடு தலைவர்கள், உலக நாடுகளின், ஆசிய நாடுகளின், முக்கிய நாடுகளின் தலைவர்கள் எழுந்து நின்று அவருக்கு கௌரவம் செலுத்துகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு. காரணம் அவரது அனுபவம், அவரது அரசியல் அனுபவம், சர்வதேச நாடுகளுடனான அவருடைய தொடர்பு என்று நான் கூறையில் தயா கமகே சொல்கிறாரு. நேற்று அம்பாறையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் இப்படியெல்லாம் கூறும்போது இந்த நீதித்துறைக்கு ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ சொல்லுவாங்களே நீதித்துறையிலே சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது என்று. அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது. அதை நாங்கள் பார்க்கலாம். நீதித்துறை குற்றச் செயல்கள் தொடர்பான விசாரணைகளை சீர்குலைக்க 2 நீதிபதிகள் முயற்சி. அவர்களை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழைத்து விசாரணை நடத்த வேண்டும். நீதி அமைச்சர் விஜயதாஸ் சபாநாயகருக்கு அவசர கடிதம். நீதித்துறையில் இடம்பெற்றிருக்கும் குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 நீதிபதிகள் அந்த விசாரணைகளை சீர்குலைத்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகளை தடுப்பதற்கு முயற்சித்துள்ளனர். அந்த வகையில் பாராளுமன்றத்தில் நான் தெரிவித்த கருத்தொன்று தொடர்பில் நீதிச்சேவை சங்கத்தின் தலைவர் மாவட்ட நீதிபதி ருவான் திசாநாயக்க மற்றும் செயலாளர் இசுரு நெத்திகுமாரகே ஆகிய இருவரும் பகிரங்கமாக விமர்சித்து ஒழுக்கஹீனமாக நடந்துள்ளனர். எனவே இந்த 2 நீதிபதிகளையும் இப்படி சொல்றாரு, பாராளுமன்ற நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான குழுவுக்கு அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இவர் இப்படி குழம்புறதுக்கு, இவர் கோவப்படுறதுக்கான காரணங்கள் இருக்குது. காரணம், இவர் நீதிபதிகள் தொடர்பாக, நீதி சேவை தொடர்பாக விமர்சித்தார் பாராளுமன்றத்தில். எனவே பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி அவருக்கோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ எதையும் பாராளுமன்றத்திற்குள் வைத்து பேசலாம், ஆனால் பாராளுமன்றத்திற்கு வெளியே பேச முடியாது. ஆனால் பாராளுமன்றத்தில் வெளியே பேசினால் என்ன நடக்கும் என்பதை ரஞ்சன் ராமநாயக்க அவருக்கு என்ன நடந்தது, கலகொடாத்தே ஞானசார தேரர் இவர்களுக்கு என்ன நடந்தது, அதாவது நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுக்கு என்னென்ன நடந்தது, என்னென்ன தண்டனைகள் வழங்கப்பட்டது என்று நாங்கள் அனைவரும் நன்றாக அறிவோம். ஆனால் விஜயதாச ராஜபக்ச அவர் நீதி அமைச்சர், அவர் பாராளுமன்றத்திற்குள் வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி அவர் தெரிவித்த கருத்து, அவர் தான் தெரிவித்தார், நீதிச்சேவை மோசமாக இருக்கின்றது, நாளை இதுதான் இந்த நீதிபதி வழங்குவார், இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த நீதிபதி இந்த முடிவை தான் வழங்குவார் என்று
பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் வைத்து விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். எனவே அவ்வாறு தெரிவித்ததன் மூலமாக நீதித்துறைக்கு சவால் விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் மீது இருக்கக்கூடிய நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிமானம், அக்கறை, அந்த பயம், கௌரவம் குறைகின்றது என்று இந்த நீதிபதிகள் இருவரும் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். எனவே பாராளுமன்றத்தில் நான் ஆற்றிய உரையை விமர்சித்தமைக்காக அவர்கள் இருவரையும் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழைக்க வேண்டும் என்று விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சர் கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று. இன்று ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் இன்னும் ஏராளமான பத்திரிகை செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஒரு சிறு விளம்பரம். நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் 2005ஆம் ஆண்டு திஸ்ஸமாராம பகுதியிலே ஒரு ஹோட்டல் ஒன்றில் கலகம் ஏற்படுத்தி அல்லது ஹோட்டலில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தரப்பினரோடு பிரச்சனை ஏற்படுத்தியதற்காக 5 இளைஞர்களை, பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்து சிறைச்சாலைக்கு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று அடி என்று அடித்து அவர்களை துன்புறுத்திய குற்றச்சாட்டில் போலீஸுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்று அடுத்து பார்க்கலாம். போலீஸ் அதிகாரிகள் 3 7 வருட கடூழிய சிறை தண்டனை. மாத்தறை மாவட்ட சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு. கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் 5 கொடூரமாக தாக்கி துன்புறுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் திஸ்ஸமாராம போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் 3 மாத்தறை மாவட்ட சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. 2005ஆம் ஆண்டு திஸ்ஸமாராம பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றுக்குள் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உட்பட 5 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். அவர்களை போலீஸ் நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கி துன்புறுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டு சட்டம் அதிபரால் திஸ்ஸமாராம போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கே இந்த 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க, துன்புறுத்தி இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. சட்டம் தன் கடமையை செய்யும். அது தராதரம் பார்க்காமல் செய்யும். அது போலீஸாராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, என்று மதகுருமார்களாக இருந்தாலும் சரி என்று இப்படி இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது பதுளையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கின்றது, பார்க்கலாம். பதுளையில் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு புகைப்படத்தோடு ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மே மாத சம்பளம் 1000 ரூபாய் என்ற அடிப்படையிலேயே இம்முறையும் வழங்கப்பட்டமைக்கு எதிராக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைமையில் மலையகம் முழுவதும் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு அங்கமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பதுளை மாவட்ட உயர்மட்ட குழுவினருடன் தோட்ட தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து நேற்று முன்தினம் 24 பதுளையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மேற்படி ஆர்ப்பாட்டத்தின் போது 1700 ரூபாய் வழங்க மறுப்பு தெரிவித்த கம்பெனிகளின் தோட்ட நிர்வாகங்களை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு தமது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்தனர். இதனால் தோட்ட முகாமையாளர்கள் போலீசாரின் தலையீட்டில் தோட்டங்களை விட்டு பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது பதுளையில். எனவே நாடளாவிய ரீதியிலும் மலையகத்திலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இம்மாதமாவது அல்லது அடுத்த மாதமாவது அந்த தொகையை தருவார்களா என்று. அடுத்ததாக கல்முனை ஆர்ப்பாட்டம் தொடர்பாக வீரகேசரியிலே வெளியாக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம். ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரச அதிபர் கலந்துரையாடலில் சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட்டதாக கலையரசன் எம்பி தெரிவித்திருக்கிறார். வெகுசன ஆர்ப்பாட்டத்தால் கல்முனை நகரம் நேற்று முன்தினம் ஸ்தம்பிதம் அடைந்த போதிலும் அரசாங்க அதிபரின் தலையீட்டால் அது நெகிழ்வுற்றது. அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்களோடு அரசாங்க அதிபர் கலந்துரையாடல் நடத்தி நல்ல தீர்வுகள் கிடைக்க பெற்றதென அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் தெரிவித்தார். தமிழ் மக்களின் வெகுஜன ஆர்ப்பாட்டத்தால் கல்முனை நகரம் திங்களன்று முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்தது. ஆம்புலன்ஸ் வண்டியை தவிர வேறு எந்த வித வண்டிகளும் ஓடவில்லை. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபேவிக்ரமவின் தலையீட்டால் ஆர்ப்பாட்டம் நெகிழ்வுற்றதோடு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அரசாங்க அதிபருக்கும் இடையிலான ஒரு சிநேகபூர்வமான கலந்துரையாடல் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றதும் அதற்கு பிறகு ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களது அந்த வேண்டுகோள் நிறைவேற்றப்படுகிறதா என்று. இன்றைய தினகரன் பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கின்றது.
வீரகேசரி பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியும் இருக்கின்றது, அதையும் நாங்கள் பார்த்து விட்டு வரலாம். இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் தொடர்பான ஒரு செய்தி. அதாவது இன்றைய சம்பள விடுமுறை, மன்னிக்கவும், இன்றைய சுகையின விடுமுறை ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறு ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. எனவே இன்றைய நான் முதலில் குறிப்பிட்டிருந்தேன், இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் இடம்பெற இருப்பதாக. எனவே இது தொடர்பாகத்தான் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். காரணம், வீரகேசரி பத்திரிகையிலே நேரடியாக அந்த செய்தி எனக்கு வாசிக்க முடியாது, திரையிலே வாசிக்க வேண்டி ஏற்பட்டது. சரி, இப்படி இருக்கும்போது வீரகேசரி பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகின்றது. போரா மாநாடு இலங்கையிலே நடைபெற இருக்கின்றது. ஜூலை 7 தொடக்கம் 16ஆம் தேதி வரை இலங்கையிலே போரா மாநாடு. இன்றைய தினகரன் பத்திரிகையிலே முன்பக்கத்திலே செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசாங்கம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்று ஜனாதிபதியின் செயலணி பிரதானி சாகல ரத்நாயக தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் நடத்தப்பட உள்ள போரா சமூகத்தின் வருடாந்த ஆன்மீக மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தேவையான முழுமையான ஆதரவை வழங்குமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் ஆலோசகரும் அதேபோன்று ஜனாதிபதி செயலணி ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். எனவே ஜூலை மாதம் 7 முதல் 16ஆம் தேதி வரை பம்பலப்பிட்டி போரா பள்ளிவாசலில் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தை மையமாக கொண்டு நடைபெற உள்ளது. இம்மாநாட்டுக்காக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து சுமார் 15,000 போரா சமூகத்தினர் நாட்டுக்கு வர உள்ளது. அதுவும் நல்ல விடயம்தான். இந்த 15,000 பேரும் நாட்டிலே வந்து அவர்களது அந்நிய செலாவணியை இங்கே எமது நாட்டு ரூபாய்க்கு மாற்றுவார்கள். அதேபோல் அந்த நேரத்திலே அந்நிய செலாவணி நாட்டுக்கு வரும். இந்த 15,000 பேரும் ஒரு நாளைக்கு ஒரு பொருளையாவது எங்களுடைய உற்பத்திகளை வாங்குவார்கள். அதன் மூலமாக நாட்டுக்கு, அந்த வியாபாரிகளுக்கும் பணம் கிடைக்கும். இப்படி பல விடயங்கள் நடக்கும். நல்ல விடயம். அடுத்ததாக இன்றைய நாங்கள் இந்த ஐவேயில் போகிறோம் தானே. இப்போ ஐவேயில் போகும்போது நாங்கள் அத்துருகிரிய, குருநாயகலை, கடவத்தை, இப்படி நிறைய டோல் கேட் இருக்கின்றது. இந்த டோல் கேட்டுகளில் நாங்கள் பணம் கொடுத்து தான் அந்த பக்கம் போக வேண்டும். அதை வளமையாக எல்லாருக்கும் தெரிந்த விடுங்க. சில நேரங்களில் நான் யோசிப்பது, இந்த வாகனங்களுக்குள்ளிருந்து இந்த பணத்தை இவர்கள் சரியாக ஒப்படைத்து விடுவார்களா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். அதை எப்படி திருட முடியும்? அவர்கள் அந்த பிரிண்ட் மெஷினிலே பிரிண்ட்டை எடுத்து அதிலே ஒரு பக்கத்தை கிழித்து எங்களுக்கு தருவார்கள், அந்த பற்றுச்சீட்டை, அந்த பணம் கொடுத்ததுக்கான பற்றுச்சீட்டை. பிறகு எப்படி அதிலே திருட முடியும்? அப்படியெல்லாம் திருட முடியும். இது என்ன சில்லறை கிடையாது திருடுவதற்கு? அதிலேயும் கை வைத்து விட்டார். தினகரன் பத்திரிகையிலே செய்தி வெளியாகிறது. அத்துருகிரிய இடைமாறல் மத்திய நிலையத்தில் பாரிய நிதி மோசடி, 22 காசாளர்களின் பணிகள் இடைநிறுத்தம். எப்படி விளையாடி இருக்கிறாங்க பாருங்க. கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலை வெளிவட்ட வீதியில் அமைந்துள்ள அத்துருகிரிய இடைமாறல் மத்திய நிலையத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் கோடிக்கணக்கான பாரிய பண மோசடி தொடர்பில் பிரதான காசாளர் உட்பட 22 காசாளர்களை பணி இடைநிறுத்தம் செய்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் SPM சூரிய பண்டார தெரிவித்தார். அவர்கள் எல்லாம் இப்போ தெரிவிப்பாங்க, ஆனால் தெரிவித்த வேலையில் அங்கே 20 கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சிருக்கிறாங்க ஐயா. பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியுடன் அதிவேக நெடுஞ்சாலை செயற்பாடுகள் பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிப்பு பணிப்பாளரின் அனுமதியுடன் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. எவ்வளோ ஐயா அடிச்சிருக்கிறாங்க? அதை முதல் சொல்லுங்க ஐயா, அதை கேட்போம். எவ்வளோ அடிச்சிருக்கிறாங்கன்ட்டு. ரைட். மின்சாரத்தை துண்டித்து பாதுகாப்பு கேமராக்களை செயலிழக்க செய்து அத்துருகிரிய பரிமாற்று நிலையத்தில் இருந்து வெளியேற வரும் வாடிக்கையாளர்களிடமிருந்து பயணச்சீட்டு வழங்காமல் பணம் வசூலித்து பாரிய பண மோசடி காலகட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இதனால் 2020ஆம் ஆண்டு நாட்டில் மின்சார நெருக்கடி ஏற்பட்ட போது 2020 தான் அடிச்சிருக்கிறாங்க. ரைட். 2024 ஜனவரி மாத இறுதியில் சில நாட்களில் பாதுகாப்பு கேமராக்களை செயலிழக்க செய்து சுமார் 20 லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளது. பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல என்ன செஞ்சுருக்கிறாங்க? மின்சாரத்தை கட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த 2020 மின்சார நெருக்கடி ஒன்று இருந்தது தானே, அந்த சமயத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு 2024 ஜனவரியில் CCTV கேமராவை ஆஃப் செய்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இப்படி தான் கேட்பாங்க. மே பில்னே கமன்னேனே ரிசிட்னே கமன்னேனே என்று கேட்பாங்க காசு கொடுத்த பிறகு. அப்போ அந்த டைமில் பின்னாடி வாகனங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வழி விடுறதுக்கு கமன்னேன்ட்டு போயிடுவாங்க.
சரி, இது எப்படியோ நாடு ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது. தினக்குரல் பத்திரிகையிலே இன்று பிரதான செய்தியை பார்த்தோம். மற்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது, அதையும் நாங்கள் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வெளியாகின்றது. ஜனாதிபதி தேர்தலை நடத்தாது அதிகாரத்தில் தொடர ரணில் இப்போதும் சட்டத்தில் ஓட்டைகளை தேடி வருகிறார். ஜிஎல்பிரி சொல்றார், ஜனாதிபதி தேர்தலை நடத்தாது அதிகாரத்தில் தொடர்ந்தும் இருப்பதற்கான முயற்சிகளை ஜனாதிபதி கைவிட்டு விட்டார் என்று எவரும் நம்பக்கூடாது என்றும், அதற்காக பல்வேறு வழிகளிலும் முயற்சிகளை மேற்கொண்டு அரசியல் அமைப்பில் ஓட்டைகளை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் என சுதந்திர மக்கள் சபை பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல்பிரிஸ் கொழும்பிலே நடந்த செய்தியாளர் மாநாட்டிலே தெரிவித்தார். ஓட்டைகளை தேடுறாராம் ஜனாதிபதி. இந்த ஓட்டையில் போனால் எப்படி வெளியேறலாம், அந்த ஓட்டையில் அப்படி தானே சொல்லுவாங்க, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை தேடுகிறார் என்று. சரி, ரைட். அப்படி இருக்க நேரம் மற்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது, அமைச்சரவையில் மறுசீரமைப்பு. இது என்னடா புதிய விஷயமா இருக்கு என்று பார்க்க போனால், இவர்கள் மூவரையும் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். அமைச்சர்களாக இருந்தவர், கேபினட் அமைச்சர்களாக இருந்தவர், அதிலே ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தவர். அமைச்சரவையில் மறுசீரமைப்பு, சம்பிக்க பொன்சேகா ராஜித் இணைவர். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பிரதான செய்திகளில் ஒன்றாக வந்திருக்கின்றது. வரவிருக்கும் வாரங்களில் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறலாம் என அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரவுவதாக டெய்லி மிரர் தெரிவித்துள்ளதை எடுத்து தினக்குரலில் போட்டிருக்காங்க. ஏன்னா ஆதாரம் வேணுமே. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இவர்கள் மூவரும் நம்பலாமா வேண்டாமா என்று அந்த நகைச்சுவையாக கூறியது போன்று நாங்களும் அவ்வாறு தான் கூற இருக்கின்றது. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் கட்சிகள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான பாட்டலி சம்பிக்கரணவுக்கு, சரத் பொன்சேகா, ராஜித சேனாரட்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன ஒரு பொது நிகழ்வில் நெருக்கமான உரையாடலில் ஈடுபட்டதை அவதானித்த அவர் தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். சரி, அவங்க 3 பேருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படுமா இல்லையா என்பது தெரியாது. இவர் ஏற்கனவே ராஜித சேனாரட்ன சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். சம்பிக்க ரணவக்க மெட்ரோ சிட்டி, மெட்ரோ நகரம், நகர அபிவிருத்தி அமைச்சராக இருந்தவர். அடுத்தது இவர் சரத் பொன்சேகா மிக முக்கியமான அமைச்சு பொறுப்பில் இருந்தவர். எனவே இவர்களுக்கு மன்னிக்கவும் சரத் பொன்சேகா அவர்களுக்கு அமைச்சு பதவி வழங்க முடியாது, நான் அவரை பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று விடாப்பிடி விதண்டாவாதம் பிடித்து கொண்டிருந்தார் மைத்ரிபால சிறிசேன. அவருக்கு அமைச்சு பதவி இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருந்தார். எனவே அவர் இப்பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் பாதுகாப்புத்துறையும் அதே போன்று டிரான் அலசின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவியை தான் இவர் கோரியிருந்தார். எனவே அதை கொடுக்கவில்லை, அப்போதும் கொடுக்கவில்லை, இனியும் கொடுப்பார்களா என்பது தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்படி இருக்கும்போது நேற்று முன்தினம் கொழும்பிலே திங்கட்கிழமை ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்தது, இலங்கையின் தேசிய கொடிக்கு கீழ் ஆராய்ச்சிய சுபாய் என்று. அப்போது எல்லோரும் கூறினார்கள், இந்த ஆராய்ச்சிய சுபாய் என்றால் கிடைத்திருக்கும் தகவல் நலமானது, மகிழ்ச்சியானது, இப்படித்தான் பொருள்படும். எல்லோரும் நினைத்தார்கள் இன்று ஜனாதிபதி நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டு விட்டது என்று சொல்வதை தான் சுவரொட்டி மூலமாக 2 தினங்களுக்கு முன்னரே இவ்வாறு தெரிவிக்கின்றார்கள் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இன்றைய காலை விடியற்காலை நான் வரும்போது இன்று வேறொரு அதே சுவரொட்டிக்கு மேல் வேறொரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கின்றது. ஆராய்ச்சிய சுபாய் என்ன ஆராய்ச்சி என்றால் போட்டுவென் அபேட்சகேக், அதாவது மொட்டு சின்னத்தின் வேட்பாளர் வரப்போகின்றார் என்பதற்காகத்தான் அந்த சுவரொட்டி ஒட்டப்பட்டதாக இன்று ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த செய்திக்கு முதல் ரணிலுடன் நான் இணைகிறேனா மறுக்கிறார் சம்பிக்க என்று செய்தி இருக்கின்றது. அதை நாங்கள் பார்க்க தேவையில்லை, அது தெரியும் தானே அவர் அப்படி சொல்லுவார் என்று. ரணிலுக்கு ஆதரவான சுவரொட்டிகளின் பின்னால் மொட்டு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பிரசாரத்தை முன்னெடுக்கும் வகையில் நாடு முழுவதும் இதோ ஓர் நற்செய்தி எனும் பெயரில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறத்தில் அமைந்துள்ளதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாகவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட உள்ள நிலையில் இவ்வாறு இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களில் தேசிய கொடியுடன் நாடு முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. ரைட், அந்த சுவரொட்டிகளில் இன்று காணக்கூடியதாக இருந்தது மொட்டுவின் வேட்பாளர் போட்டுவென் அபேட்சகேக்
என்று சொல்லப்படுகின்றது. அதாவது மொட்டு கட்சி ஒரு தனி வேட்பாளரை இறக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றது என்றுதான் அந்த நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. இதாக இருந்தாலும் இன்று இரவு 8 மணிக்கு நாங்கள் பார்க்க போகின்றோம் ஜனாதிபதி என்ன சொல்ல போகின்றார். எனவே நாளைய தினம் பத்திரிகைகளில் அது பிரதான செய்திகளாக வரும். அதை உங்களுக்கு தெரிவிப்பதற்கு இறைவன் அருளால் காத்திருக்கின்றோம். சரி, இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.